வெல்கம் டு TAF IAS அகாடமி. குரூப் 2A மெயின்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் டெஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ விவேகம் டெஸ்ட் பேட்ச். இதில் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டில் உள்ள ஜென்ரல் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸோடைய எக்ஸ்பிளனேஷன் ஒரு 50 கொஸ்டின்ஸ் ஃப்ரேசல் வெர்ப் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும் ப்ரிலிம்ஸில் வந்து நம்மளுக்கு 3 போர்ஷன் கொடுத்துருந்தாங்க, ப்ரோஸ், போயம், கிராமர். மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு போர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, கிராமர் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஏற்கனவே படிச்சுட்டோம், நம்ம 3ல் ஒரு பாகம் தான் மெயின்ஸ்க்கு படிக்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேஷுவலாக விட்டுறக்கூடாது. ஜென்ரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு வீக்னஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஷுவலாக ஒரு மார்க்கை வந்து விட்டுறது தான். புக்கில் சில கொஸ்டினுக்கு கொஞ்சம் வேரி ஆகிற மாதிரி உங்களுக்கு ஆசிலேட் பண்ணுற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அது லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி கொஸ்டினை எடுத்து வச்சுட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். அப்போ நீங்கள் புக்கு ஃபுல்லாக நீங்கள் தரவாக பார்த்து வச்சுருக்கணும். 6th to 10th புக்கு நீங்கள் ஓரளவுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க கிராமர் ரிலேட்டடாக. இந்த டைம் நீங்கள் கொஞ்சம் கூடுதலாக 11th 12th இருக்கிற ஜென்ரல் இங்கிலீஷ் புக்கையும் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ்னு ஒரு பார்ட் இருக்கும், அதுலேயும் சில கிராமர் போர்ஷன் இருக்கும், அதையும் நீங்கள் கூடுதலாக படிச்சிங்க. அதர் லாங்குவேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 12th புக்கு 11th புக்லேருந்துலாம் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் மெயின்ஸில் அதுமாரி வரலாம் நீங்கள் எதிர்பார்த்து நீங்கள் படிங்க. நீங்கள் டெஸ்ட் எழுதுறதுனால உங்களுக்கு 2 பெனிஃபிட் இருக்குது. உங்களுடைய கண்டினியூவேஷனால நீங்கள் கேர்லெஸ் மிஸ்டேக்கை வந்து குறைச்சிடுவீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே மெயின்ஸ் எழுத போகிற மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை கவனமாக பார்த்துக்குங்க. எல்லா டெஸ்ட்டையும் கொஞ்சம் ஜெனியூனாக கொடுக்க பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம அந்த ஜென்ரல் இங்கிலீஷ் டெஸ்டோடைய எக்ஸ்பிளேஷன் பார்த்துடலாம். ஓகே, ஸோ ஃப்ரேசல் வெர்பு 50 கொஸ்டின்ஸ், அதோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போகிறோம். Match the following words and phrases given in column A with their meanings in column B. A செக்ஷன்லையும் B செக்ஷனையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். த்ரோ அவுட், த்ரோ அவுட்னா டிஸ்கார்ட், அதாவது ரிமூவ்னு அர்த்தம். த்ரோ அவுட்னா என்ன அர்த்தம்? இந்த குப்பையை வெளியே போடுறோம் இல்லையா, அது மாதிரி தான் ரிமூவ். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2, ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு 2. கெட் ஆன், கெட் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டு ஹேவ் எ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். ஆக்சுவலாக கெட்ஸ் ஆன்னு வரணும். ஸோ இந்த மீனிங்கும் இருக்கு, அதனால நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. கெட் ஆன்னா டு ஹேவ் எ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப். ஸோ 2-1. புட் அப் வித், இது ஆல்ரெடி நம்ம புக்ல இருக்கிற கொஸ்டின் தான். புட் அப் வித்னா டாலரேட் அப்படின்னு அர்த்தம், சகிச்சுக்கிறது. ஸோ 4, 2-1 4. டீல் வித், டீல் வித்னா மேனேஜ். ஸோ 2-1 4-3. எங்க இருக்குன்னு பாருங்க, ஏ ஆப்ஷன். ரெண்டாவது பாருங்க, சூஸ் த இன்கரெக்ட் பேர். இதுல இருக்கிறதுல எது தவறா இருக்கு, எந்த ஜோடி தவறா இருக்குன்னு கேக்குறாங்க. கம் பை, கெட் ஓவர், கம் ஆஃப், பிலாங் டு. ஸோ கம் ஆஃப்னா பிலாங் டு, கரெக்ட். கம் ஆஃப், கம் ஆஃப்னா ஃபேடு, மங்கி போறது. கம் ஓவர், இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கலாம். கம் ஓவர், ஓவர் கம், மீண்டு வருதல். ஸோ இதுவும் கரெக்டா இருக்கு. கம் பை, கம் பைனா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா கேஷுவலா ஒரு இடத்த நம்ம விசிட் பண்றது, சும்மா அப்படியே போகும்போது அப்படியே பார்த்துட்டு போறது, அது பேர் தான் கம் பை. ஸோ கெட் ஓவர் கிடையாது, விசிட், கேஷுவல் விசிட். அப்ப எது வந்து பாத்தீங்கன்னா இன்கரெக்ட் பேர்னு பாத்தீங்கன்னா ஏ தான் இன்கரெக்ட் பேர். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போமா? தேர்ட் ஒன் பாருங்க, சேம் தான். ஏ காலமையும் பி காலமையும் மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. லுக்அப், ரைட், லுக்அப், லுக்அப்னா சர்ச், ரைட். 2. கிவ் இன், கிவ் இன்னா ப்ரொடியூஸ், ஈல்டுன்னு அர்த்தம். 3. கால்ட் ஆஃப், இந்த கிரிக்கெட் மேட்ச்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, கால்ட் ஆஃப் அப்படின்னு கொடுப்பாங்க இல்லையா. கால்ட் ஆஃப்னா மேட்சை வந்து கேன்சல் பண்றது, கேன்சல்டு. ஸோ 2-3-1 ஆப்ஷன் ஏ. மறுபடியும் வந்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். ஸோ இதுல எந்த ஜோடி வந்து தவறா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டாண்ட் பை, ரிமூவ், ஸ்டாண்ட் அவுட், கான்ஸ்பிகுவஸ், ஸ்ட்ரைக் ஆஃப், சப்போர்ட். இதுல ஸ்டாண்ட் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெளியே நிக்கிறது, அதாவது தனித்து நிக்கக்கூடியதுன்னு அர்த்தம். அப்ப விசிபிள், கிளியர்லி விசிபிள். ஸ்டாண்ட் அவுட்னா என்ன அர்த்தம்? கிளியர்லி விசிபிள், தனித்து நிக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அப்ப ஸ்டாண்ட் பைனா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாண்ட் பைனா பக்கத்துல நிக்கிறது, அதாவது சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா. ஸ்ட்ரைக் ஆஃப்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ், அப்படியே அந்த ரிவர்ஸ். ஸ்ட்ரைக் ஆஃப்னா ரிமூவ், அழிக்கிறது, ரைட். அப்படியே மேட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்ப எந்தெந்த தப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3யும் 1ம் தப்பா இருக்கு. அடுத்தது பார்ப்போம், நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம்.
மறுபடியும் மேட்ச் த வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்னு கொடுத்துருக்காங்க. கால் அப் ஸோ கால் அப்னா திரும்பி பண்றது, திரும்பி கால் பண்றது, ரீகால்டு, ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டா தான் இருக்கு. 1. கெட் த்ரூனா கடந்து வருதல், பாஸ். புட்டான், இது நம்ம புக்லயே இருக்கு. புட்டான்னா அணியறது, வியர். புட்ஸ் பைனா சேவ்ஸ். ஸோ 1 2 3 4 ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். ஸோ மறுபடியும் இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. செட் இன். ஸோ செட் இன்னா பிகின், கரெக்ட், ஸ்டார்ட் பண்றது. செட் ஆஃப்னா ப்ராசஸ், ரைட்? ஒர்க் இன் ப்ராசஸ் மாதிரி ப்ராசஸ்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ செட் ஆஃப் ரெண்டுமே கரெக்டான மீனிங்ல இருக்கு. அப்ப ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர்னு கேட்டிருக்காங்க. நன் ஆஃப் திஸ், அதான் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் given in column A with their meaning in column B. ரைட். புட் ஆன்னா வியர், புட் ஆஃப்னா போஸ்ட்போன், ரைட்? தள்ளி போடுதல், போஸ்ட்போன். 3. புட் அவுட், ரைட்? புட் அவுட்னா எக்ஸ்டிங்யூஷ், ரைட்? புட் அவுட்னா எக்ஸ்டிங்யூஷ், அணைக்கிறது, நெருப்பு அணைக்கிறது. கம் அவுட்னா எமர்ஜ். கம் அவுட்னா வெளியில வர்றது. இந்த செடி வந்து விதையில இருந்து வருது இல்லையா, எமர்ஜ், அதான் கம் அவுட்னா எமர்ஜ். 3 2 1. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் given in column A with their meanings in column B. பேக்கப், ரைட்? பேக் ஆஃப். பேக்கப்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட், ரைட்? பேக்கப்னா என்ன அர்த்தம்? சப்போர்ட். ஸோ 3. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. பேக் ஆஃப். பேக் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா ஆஃப். பேக் ஆஃப்னா என்னன்னா ஒரு போர்ல நம்ம பின்னாடி வர்றது. இந்த போர்ல நம்ம கலந்து கொள்ள கூடாதுன்னு பின்னாடி வருது, பேக் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் பேக் ஆஃப் மீன்ஸ் ரிட்ரீட்டட், பின்வாங்குதல். ரிட்ரீட்டட்னா என்ன அர்த்தம்னா பின்வாங்குதல். அப்ப 3 4 இதுலயே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். 2 பாருங்க. பேக்ட் அவுட். பேக்ட் அவுட்னா வித்ட்ரீவ் ஹிஸ் சப்போர்ட்னு அர்த்தம், ரைட்? உங்களுடைய சப்போர்ட்டை வந்து நீங்க வித்ட்ரா பண்றது. கேவ் அவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிரசன்ட் கொடுக்கிறது, ரைட்? கிஃப்ட் கொடுக்கிறது, ரைட்? 3 4 2 1. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாப்போமா? ஸோ 9th ஒன் பாருங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். தவறான பேரை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. மறுபடியும் அதே கொஸ்டின் தான். டேக் ஆஃப்டர், ரிசம்பிள், டேக் டவுன், ரைட்? சரி, இந்த வேர்டு வந்து உங்களுக்கு பரிச்சயமானது, ஸ்கூல்லலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. டேக் டவுன் த நோட்ஸ்னா எழுதுதல் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கும் கரெக்டா இருக்கு. டேக் ஆஃப்டர் அப்படின்றது ரிசம்பிள், அவரை மாதிரி, அது அந்த மாதிரி ஒரு மீனிங்கும் இருக்கு. ஸோ ரெண்டுமே கரெக்டா இருக்கு. போத் 1 and 2. இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. அப்ப ரெண்டுமே கரெக்டா இருக்கிறதுனால none of this. ரைட், நெக்ஸ்ட் ஒன். மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் given in column A with their meanings in column B. கிவ் அப்னா என்ன அர்த்தம்? தோல்வியை ஒத்துக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? லீவ். கிவ்ஸ் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா கொடுக்கிறதுனா என்ன? எமிட் பண்றது. ஸோ கிவ்ஸ் ஆஃப்னா எமிட்ஸ். 3 1. காட் அவேனா எஸ்கேப் ஆவறது. ஸோ 2 3 1 2. ரைட், நெக்ஸ்ட் ஒன். ஸோ இன்கரெக்ட் பேரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கால் அவுட். ஆஸ்க் ஃபார் சம் ஒன் டு ஹெல்ப். ஸோ கால் அவுட்னா ஒருத்தவங்க கிட்ட ஹெல்ப் கேட்கறது. இதுவும் கரெக்டா இருக்கு. காலட்னா விசிட் எ பிளேஸ் டு மீட். இதுவும் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா இருக்கு. கால் ஃபார். ஸோ கட்டாயமா உன்னுடைய தேவை இருக்கு அப்படின்னா தான் கால் ஃபார் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ நெசசரி, அதுவும் மீனிங் கரெக்டா இருக்கு. கால் ஆன். ஸோ கால் ஆன் சம்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா விசிட்னு அர்த்தம். கால் ஆன் சம்படினா விசிட்னு அர்த்தம். ஸோ லூஸ் கண்ட்ரோல்ன்றது தப்பான மீனிங். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா டி தான் தவறான மீனிங். நெக்ஸ்ட் ஒன். 12th ஒன் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் column A column B. காட் டவுன். ஸோ
ஸோ காட் டவுன்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டிசெண்டட், மேல இருந்து கீழே இறங்குறது. அசெண்டட்னா கீழே இருந்து மேலே போறது, டிசெண்டட்னா மேல இருந்து கீழே வர்றது. ஸோ காட் டவுன், டவுன்னா மேல இருந்து கீழே வர்றது தானே. ஸோ 4. கெட்டின், கெட்டின்னா என்டர். ஸ்கூல்ல இந்த டேர்மை யூஸ் பண்ணிருப்பாங்க. கெட்டின், ப்ளீஸ் கெட்டிங்னா உள்ள வாங்கன்னு அர்த்தம். ஸோ என்டர். கோஸ் அபவுட், கோஸ் அபவுட்னா என்ன அர்த்தம்னா அண்டர்டேக்ஸ்னு அர்த்தம், கேர் பாத்துக்கிறதுன்னு அர்த்தம். 3. கோ ஆன், கோ ஆன்னா கண்டினியூ, கோ ஆன்னா கண்டினியூ. ஸோ 4 1 3 2. ரைட், ஓகே. Find the incorrect pair. Take off, take up responsibility, take over, remove. இங்க பாருங்க ஆஃப்னு இருக்கு இல்லையா. டேக் ஆஃப்னா என்ன அர்த்தம்னா உங்களுக்கு தெரியும், ஏரோப்ளேன் போறது பாதையிலிருந்து மேலே போறத டேக் ஆஃப்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் ரிமூவ், டேக் ஆஃப்னா நீங்க ரிமூவ்னு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தத்தில் இது வந்து தப்பா இருக்கு. டேக் ஆஃப்டர் அதுதான் டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லைன்னா டேக் ஓவர். டேக் ஓவர்னா ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்கிறது, பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுதல். ரைட். ஸோ டேக் ஆஃப்டர், டேக் ஓவர் இதுதான் வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிறது, பொசிஷன் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். டேக் ஓவர் அப்படின்றது தான் டேக் அப் ரெஸ்பான்சிபிலிட்டி. ரைட். ஸோ மாத்தி கொடுத்துருக்காங்க, ரெண்டுமே தப்பா இருக்கு. ஸோ இன்கரெக்ட் பேரை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே தப்பா இருக்கு, போத் 1 and 2. நெக்ஸ்ட் ஒன், went off, went off, hand down. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க, ஹேண்ட் ஓவர். ஸோ went off அப்படின்னா exploded. ஸோ மேட்ச் கரெக்டா இருக்கு. ஹேண்ட் டவுன், ஹேண்ட் ஒன்னா லீவ்னு அர்த்தம். பிக்வீத்னா என்ன அர்த்தம்னா லீவ். ஹேண்ட் ஓவர், ஹேண்ட் ஓவர்னா கொடுக்கறது. ரைட். உங்க பொருளை ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்களா, ஹேண்ட் ஓவர்னா கேவ்னு அர்த்தம். ஸோ பாருங்க, ஸோ 1 2 3 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் ஒன், சூஸ் த இன்கரெக்ட் பேர். மறுபடியும் இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. கேஸ்ட் ஆஃப், ஆட், கேட்ச் அப் வித், ஓவர்டேக், கம் அபவுட், ஹேப்பன், கம் அக்ராஸ், மீட் பை சான்ஸ். ஸோ கம் அக்ராஸ், மீட் பை சான்ஸ் அது கரெக்ட். ரைட். கேட்ச் அப் வித் ஓவர்டேக். ரைட். ஸோ அந்த காரை பிடிங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், இங்க இருந்து போய் நீங்க ஓவர்டேக் பண்ணும். கம் அபவுட், ஸோ கம் அபவுட்னா ஹேப்பன் அர்த்தம். ரைட். கம் அபவுட்ன்றது ஹேப்பன் அப்படின்னு அர்த்தம். கேஸ்ட் ஆஃப் அப்படின்றது ஆட் மீனிங் கிடையாது. ஸோ இதுதான் தப்பான ஸ்டேட்மெண்ட். ரைட். ஸோ இன்கரெக்ட் பேர் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் ஆஃப்க்கு ஆட் கிடையாது. ரைட். நெக்ஸ்ட் ஒன், match the following words and phrases given in column A with their meanings in column B. So made of, made of, went away quickly, ran out, used up, went through, read, stood by, waited. So made of அப்படின்னா என்ன அர்த்தம்னா went away quickly, வேகமா ஒரு இடத்தை விட்டு போகிறது. ஸோ ஆப்ஷன் 1 கரெக்டா இருக்கு. ran out, ran outனா யூஸ் பண்றது. 2. went through, went throughனா read. stood by, stood by na waited. So 1 2 3 4. Next one, find the incorrect pair. Take in, deceived, take for, identify, taken back, surprised. Right. So take in, deceived, take for, identify, taken back, surprised. So incorrect pair கேட்டிருக்காங்க, எல்லாமே கரெக்டா இருக்கு. So none of this. Next one, choose the incorrect pair. Hand out, endure, hand over, authority, hang about, stay, waiting, hold on, carry on. So hang about அப்படின்னா வெயிட் பண்றதுன்னு அர்த்தம். ஸோ மீனிங் கரெக்டா இருக்கு. ஹேங் அபவுட்னா வெயிட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். ஹேண்ட் ஓவர், ஹேண்ட் ஓவர்னா அத்தாரிட்டி, ஸோ அவர்கிட்ட பொறுப்பு கொடுக்கறது. ஹோல்ட் ஆன்னா கேரி ஆன். ஹேண்ட் அவுட்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் எல்லாருக்கும் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்றது தான். கிவ் சம்திங் டு எவ்ரி ஒன், எல்லாருக்குமே நம்ம ஒரு பொருளை கொடுத்தோம்னா அது பேர் தான் ஹேண்ட் அவுட். ரைட்டா. ஸோ ஹேண்ட் அவுட்ன்றது
நீங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றது என்டியூர் கிடையாது, தாங்கிறது கிடையாது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இன்கரெக்ட் பேர். ரைட், நெக்ஸ்ட் ஒன் 19th ஒன் பாருங்க. மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் phrases given in column A with their meanings in column B. let out, the cat out of the bag அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான் let outனா reveal, expose பண்றது. ஸோ 2. மேக் அவுட், மேக் அவுட்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. மேக் அவுட்னா என்ன அர்த்தம்னா அண்டர்ஸ்டாண்ட். மேக் ஓவர், மேக் ஓவர்னா ரெனோவேஷன், ஏற்கனவே இருக்கிறத இன்னும் கொஞ்சம் நம்ம இம்ப்ரூவ் பண்றது. ஸோ மேக் ஓவர்னா ரெனோவேஷன். 2, 3, 1 ஆப்ஷன் சி. 20th ஒன் பாருங்க. Match the following words and phrases given in column A with their meanings in column B. Run after, right? Run after. So run after means pursue, right? Run after na pursue, தூண்டுதல். Run into, run into na என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா come across. Run into na come across. 3. Run into na come across, கடந்து வர்றது. அதாவது meet someone by chance, நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது திடீர்னு ஒருத்தவரை பார்க்கறது தான் come across. ஸோ run into come acrossம் சேம் மீனிங். run through அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பணம் எல்லாம் வெயின் ஆகிறது தான் run through. ஸோ 4, 3, 2 run outன்றது come to an end, எண்டுக்கு வர்றது. ரைட்டா? ஸோ 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் 21 பாருங்க. மேட் அப், கம் அக்ராஸ், ரன் டவுன். மேட் அப்னா இன்வென்டட்னு அர்த்தம், கண்டுபிடிப்பு அப்படின்னு அர்த்தம். ஸோ 3. கம் அக்ராஸ்னா இப்பதான் பார்த்தோம். மீட் பை சான்ஸ் அப்படின்னா கண்டுபிடிக்கிறது, போகிற வழியில ஏதோ ஒன்று கண்டுபிடிக்கிறது, இல்லை யாரையாவது சந்திக்கிறது, அதான் கம் அக்ராஸ். ஸோ 3, 2. ரன் டவுன், ரன் டவுன்னா டயர்ட். ரைட்டா? மிஷின் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ ரன் டவுன் ஆயிடுச்சுன்னா, சாரி ஷட் டவுன் இல்லை, ரன் டவுன்னா என்ன அர்த்தம்னா டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். Find the incorrect pair. Set about, allocate, set aside, start doing. இந்த இடத்துல set about இருக்கு இல்லையா, இந்த set aboutக்கு மீனிங் தான் ஸ்டார்ட்னு அர்த்தம். set aboutனா ஸ்டார்ட்னு அர்த்தம். set aboutனா ஸ்டார்ட்னு அர்த்தம். அப்ப set asideனா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ்னு அர்த்தம். set asideனா பிற்காலத்துக்காக நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கிறது தான் செட் அசைட், அதாவது சேவ் பண்றது. ரைட்? ஃபியூச்சருக்காக சேவ் பண்றது தான் செட் அசைட். ஸோ ரெண்டுமே மீனிங் தப்பா இருக்கு. அவங்க இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க, போத் 1 and 2. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், டர்ன் டவுன், டர்ன் ஓவர். ஸோ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளைசஸ். நீங்க ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்போம்ல அப்ரிவியேஷன்ல, ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னா அதோடைய மீனிங் அர்த்தம். இந்த ஏன்றது ஏதோ ஒன்று குறிக்குதுன்னு அர்த்தம். ஸோ சிம்பிளைசஸ், இது ஈஸியா கண்டுபிடிச்சலாம் பாருங்க. டர்ன் டவுன், ரிஜெக்டட். டர்ன் டவுன்னா ரிஜெக்டட். டர்ன் ஓவர் அப்படின்னா அமௌண்ட்னு அர்த்தம். ஸோ 2, 1, 3 ஒன்னு கண்டுபிடிச்சிருந்தாலே நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். டர்ன் ஓவர்னா அமௌண்ட்னு அர்த்தம். 24 பாருங்க. இன்டேக், இன்டேக், இன்டேக்னா குவான்டிட்டின்னு அர்த்தம். இன்டேக்னா குவான்டிட்டி. இதை எங்க சார் பயன்படுத்துவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல இந்த இன்ஜின்குள்ள பெட்ரோல் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த உள்ள போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் இன்டேக். இன்டேக்னா அந்த பெட்ரோல் ஊத்துற இடத்துக்கு பேர் தான் நம்ம இன்டேக்னு சொல்லுவோம். ஸோ குவான்டிட்டி, இன்டேக்னா குவான்டிட்டி, பெட்ரோல் குவான்டிட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டாலும் சரி. டேக் ஆஃப், டேக் ஆஃப்னா கீழே இருந்து மேலே போறது, ஏரோப்ளேன். ஸோ லீவிங் கிரவுண்ட். 3, 2, 3. நெக்ஸ்ட் டேக் ஓவர். 2, 3 எங்க மேட்சப் ஆகுதுன்னு பாருங்க. டேக் ஓவர், டேக் ஓவர்னா ஆஃபர் டு பை கம்பெனி. டேக் ஓவர்னா ஒரு கம்பெனியை பார்த்துக்கிறது. ஓவர்டேக், ஓவர்டேக்னா டு கோ எ பாஸ்ட் எ வெஹிக்கிள், ஒரு வெஹிக்கிளைய தாண்டி போறது. ரைட், நெக்ஸ்ட் ஒன் 25 பாருங்க. சூஸ் த இன்கரெக்ட் பேர்னு கொடுத்துருக்காங்க. சூஸ் த இன்கரெக்ட் பேர்னு கொடுத்துருக்காங்க. கேரி ஆன், கேரி ஆன்னா கண்டினியூ பண்றது இல்ல இம்ப்ரூவ் பண்றது. ஸோ அதான் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், கரெக்ட்.
கேரி அவுட், கேரி அவுட்னா இம்ப்ளிமெண்ட், எக்ஸிக்யூட் பண்றது, இம்ப்ளிமெண்ட் பண்றது. கேஸ்ட் அவே, கேஸ்ட் அவேன்னு ஒரு படமே வந்திருக்கும். ஸோ கேஸ்ட் அவேனா ஒரு நபரை ஒரு தெரியாத இடத்துல வந்து நம்ம தனித்து விடுதலுக்கு பேர் தான் கேஸ்ட் அவே. கேஸ்ட் அவேனா ஒரு இடத்துல நம்ம மறைஞ்சிருக்கிறது, இல்லை யாருமே வராத இடத்துல நம்ம இருக்கிறது தான் கேஸ்ட் அவே, ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஐசோலேட்டடா இருக்கிறது, தனித்து விடப்பட்ட அப்படின்னு அர்த்தம். கேஸ்ட் டவுன் அப்படின்னா டிஜெக்டட். ஸோ இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி தான் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். ஸோ 126th கொஸ்டின் பாருங்க. Match the following words and phrases given in column A with their meanings in column B. So come round, come upon, cut down. So இதுல come round அப்படின்னு இருக்கு இல்லையா, இதுக்கான மீனிங் ஸோ கான்சியஸ்னஸ்க்கு திரும்பி வர்றது தான், ரைட்? ஸோ ரிகவர் கான்சியஸ்னஸ், ரெக்கவர் கான்சியஸ். சார் யாராவது மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா மறுபடியும் அவங்களுடைய கான்சியஸ்னஸ்க்கு திரும்பி வருவாங்க இல்லையா, அதான் ரெக்கவர் கான்சியஸ்னஸ். நெக்ஸ்ட் ஒன் கம் அப்பான். கம் அப்பான்னா கெட் பை சான்ஸ். கம் அப்பான்னா என்ன அர்த்தம்? கெட் பை சான்ஸ். கட் டவுன், ஸோ கட்டுன்னு இருக்கு இல்லையா, கர்டைல். கர்டைல்னா சின்னதா ஆக்குறது, ஷார்ட்டரா கட் பண்றதுன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. கட் டவுன்னா சின்னதா ஆக்குறது. ஸோ 1 2 3 ஆர்டர் கரெக்டா இருக்கு, நோ ப்ராப்ளம் வித் த கொஸ்டின், ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 127 பாருங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. செட் அப், செட் அப், ஸ்டார்ட் எ ஜர்னி. செட் ஃபோர்த், எக்ஸ்பிளைன். செட் அவுட், எஸ்டாப்ளிஷ். இதுல செட் ஃபோர்த்ன்றது எக்ஸ்பிளைன், அது கரெக்டா இருக்கு. செட்டப், செட்டப்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, எஸ்டாப்ளிஷ். ஹிஸ்டரிலாம் இந்த வேர்ட் பார்த்துருப்பீங்க. செட்டப் அப்படின்னா எஸ்டாப்ளிஷ்னு அர்த்தம். செட் அவுட், செட் அவுட்னா ஸ்டார்ட்னு அர்த்தம். ஸோ இதை வந்து மாத்தி கொடுத்துருக்காங்க. அப்போ எது எதெல்லாம் தப்பா இருக்குன்னா 3யும் 1ம் தப்பா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன். கட் அப். ஸோ 128th கொஸ்டின் பாருங்க. அதே மேட்ச் த ஃபாலோயிங். கட் அப். ஸோ கட் அப் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரஸ்டு, ரைட்? ஸோ டிஸ்ட்ரஸ்டு அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கட் அப். டை டவுன், டை டவுன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கிராஜுவலி டிஸ்அப்பியர் அப்படின்னு அர்த்தம். டை அவுட், டை அவுட்னா எக்ஸிஸ்டன்ஸ்னு அர்த்தம், ரைட்? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் 3, செகண்ட் ஒன் செகண்ட் தான். ஸோ 3 2 1 ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் ஒன். இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. டிராப். ஸோ டிராப்னா கம்போஸ், ஸோ கரெக்ட். டிராப்னா வரைதல். ஸோ டிரா ஆன் அப்படின்னா கெட் மணி, ரைட்? நோ ப்ராப்ளம். டிராப் இன், டிராப் இன்லாம் லீவ் கிடையாது, ரைட்? டிராப் இன்னா என்ன அர்த்தம்? லீவ் கிடையாது. டிராப் அவுட், டிராப் அவுட்னா நடுவுல வந்து நிக்கிறது. இந்த வேர்டும் உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கும். ஸோ டிராப் அவுட்னா ஒரு விஷயத்தை கம்ப்ளீட் பண்ணாம நடுவுலயே நிக்கிறது தான் டிராப் அவுட். ஸோ ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி. ஸோ அதான் இன்கரெக்ட் பேர். நெக்ஸ்ட் ஒன். 130 பாருங்க. லெட் டவுன். ஸோ லெட் டவுன்னா ஒரு நபரை வந்து நம்ம வந்து அவங்களோட நிலைக்குள்ளேயே, அதாவது அவங்களுடைய தரத்தை வந்து நம்ம கொஞ்சம் குறைக்கிறது, அதான் ஹியூமிலியேட், ரைட்? ஹியூமிலியேட். ஸோ லெட் டவுன்னா கொஞ்சம் நம்ம பாசிட்டிவாகவும் அவரை தன்னையே தாழ்த்தி பேசிக்கலாம், இல்லை நம்ம அவரை தாழ்த்தி பேசுறது ஹியூமிலியேட். ஸோ 2 லெட் டவுன்னா குறைக்கிறது. லெட் இன்டு, லெட் இன்டுனா அலவ். லெட் ஆஃப், லெட் ஆஃப்னா ஃப்ரீயா அவரை விட்டுறது. ஸோ 2 1 3 ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் ஒன். 131 பாருங்க. லுக் இன்டு. ஸோ லுக் இன்டுனா இன்வெஸ்டிகேட். 4. லுக் ஆன், டு see a ஸ்பெக்டேட்டர், ரைட்? லுக் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஸ்பெக்டேட்டர், ஒரு ஸ்பெக்டேட்டர் மாதிரி நம்ம பாக்குறது, அதான் லுக் ஆன். சார் ஸ்டேடியம்லாம் போய் பார்ப்போம் இல்லையா கிரிக்கெட்லாம், அதான் லுக் ஆன். ஸோ 3. லுக் ஓவர், லுக் ஓவர் அப்படின்னா எக்ஸாமின் கேர்ஃபுல்லி. 2 3 4 3 2. லுக் அவுட். ஸோ லுக் அவுட்னாலும் வாட்ச் அவுட். ஸோ ரெண்டு சேம் மீனிங் மாதிரி இருக்கும். ஸோ அது 2 4 3 2 1 ஆப்ஷன் எங்க இருக்குன்னு பாருங்க. ஆப்ஷன் டி.
Next one, hold out, hold over, hold up. Right, next one, match the following words and phrases given in column A with their meanings in column B. Hold out. So hold out na enna artham pathina resist, resist. Hold over na postpone. Hold up அப்படினா delay, right? Hold up na enna artham delay. So 3 2 1, right? 132 வந்து பாத்தீங்கன்னா 3 2 1. Next one, choose the incorrect pair. Choose the incorrect pair. Fall back. Fall back னா பின்னாடி திரும்ப வருது, அதாவது பின்வாங்குதல். ஸோ ஃபால் பேக்கும் பின்வாங்குதல் தான் மீனிங். ஃபால் ஆஃப், ஃபால் ஆஃப்னா குறையிறது, டிக்ரீஸ் இன் நம்பர். ஃபால் பேக் ஆன், ஸோ ஃபால் பேக் ஆன்னா டிபெண்ட் ஆன் அப்படின்னு அர்த்தம், ஒருத்தவரை சார்ந்து இருக்கிறது. ஃபால் த்ரூ, ஃபால் த்ரூனா டு ரிமைன் கம்ப்ளீட் கிடையாது, ஃபெயில், ஃபெயில்னு அர்த்தம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட் பேர். நெக்ஸ்ட் ஒன், keep from, right? Keep from, keep from na refrain. So to keep off, keep off na, keep off na தூரத்துல வைக்கிறது. So keep at a distance. Next one, keep on na continue. So 2 3 1. Next one, 135 பாருங்க. Find the incorrect pair. Sit back. சிட் பேக்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ்னு அர்த்தம். ஸ்டார்ட்னு கிடையாது, பிகின்னு கிடையாது, ரிலாக்ஸ்னு அர்த்தம். சிட் அப், சிட் அப்னா ப்ராசஸ்னு அர்த்தம். ஸோ ஒன்னு மட்டும் தப்பு. இதுல பாருங்க, லே டவுன், லே ஆஃப், லே அவுட், ரைட்? ஸோ லே ஆஃப்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இது நியூஸ் பேப்பர்ல அடிக்கடி பார்ப்பீங்க. டிஸ்மிஸ் டெம்பரரிலி, ஸோ ரெண்டு இடத்துல இருக்கு பாருங்க. To lay down, lay down na surrender. So 1 2, option 1 2 3. Layout na plan building, right? Next one, 137 பாருங்க. Turn over, இது ஆல்ரெடி பார்த்தது தான். டர்ன் ஓவர்னா நம்ம அமௌண்ட்னு பார்த்துருப்போம். ஸோ இதே டெஸ்ட்ல தான் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஓவர் டர்ன். ஓவர் டர்ன்னா கேப் சைஸ்னு அர்த்தம். ஸோ கேப் சைஸ்னா என்ன அர்த்தம்னா, ஒரு கப்பலை வந்து நம்ம கடல்ல செலுத்துறோம் இல்லையா, அந்த செலுத்துதலுக்கு பேர் தான் கேப் சைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவர் டர்ன் அதான் அர்த்தம், ரைட்? டர்ன் அவுட், டர்ன் அவுட்னா அட்டெண்டன்ஸ். ஸோ 1 2 3, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லுக் அபவுட், லுக் அபவுட். ஸோ லுக் அபவுட்னா என்ன அர்த்தம்னா இன் சர்ச் ஆஃப். லுக் அபவுட்னா ஒன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். இன் சர்ச் ஆஃப்னு அர்த்தம். லுக் ஆஃப்டர், லுக் ஆஃப்டர்னா டேக் கேர் அப்படின்னு அர்த்தம், ரைட்? இது புக்ல இருக்கு. லுக் ஆஃப்டர்னா பாத்துக்கிறதுன்னு அர்த்தம். அப்பா அம்மா இல்லைன்னா நம்ம பார்த்துப்போம் இல்லையா, கிராண்ட் பேரண்ட்ஸ், அவங்கள. லுக் அட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா see carefully அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஒன் 3 2 1, லுக் ஃபார், சர்ச்சிங் ஃபார் லாஸ்ட் திங். ஸோ 3 2 1 4, ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா சி. நெக்ஸ்ட் ஒன் 39 பாருங்க. 139, டேக்கன் டு, இன்கரெக்ட் பேர் கேட்டிருக்காங்க. டேக்கன் டு அப்படின்றது ஃப்ரம் எ ஹேபிட். டேக்கன் டு அப்படின்னா அது நம்ம ஒரு இதுவா எடுத்துக்கிறது, ஒரு பழக்கமா நம்ம எடுத்துக்கிறது. டேக்கன் டு கரெக்ட் தான். டேக்கப், ஸோ டேக்கப்னா ஆக்குப்பைன்னு அர்த்தம். டேக்கப்னா என்ன அர்த்தம்? எடுத்துக்கிறது அர்த்தம். இடத்தை எடுத்துப்போம் இல்லையா, அதான் ஆக்குப்பை. டேக்கப்னா ஆக்குப்பைன்னு அர்த்தம். இது தப்பா இருக்கு. நம்ம தியேட்டர்ல போய் உங்களுடைய சீட்டை எடுப்பீங்களே, அதான் டேக்கப், எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். டெல் அப்பான், டெல் அப்பான்னா நெகட்டிவ்னு அர்த்தம். நெகட்டிவ் இம்பாக்ட்னு அர்த்தம். ஸோ இங்க பாருங்க, 2க்கு 3 ஆப்ஷனையும், அதாவது அஃபெக்ட் அட்வர்சிலினா நெகட்டிவா நடக்கிறது. அப்ப 2க்கும் 3க்கும் ஆப்போசிட் மீனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப எது தப்பு? 2ம் 3ம். ரைட்? நெக்ஸ்ட் ஒன், மேட்ச் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் given in column A with their meanings in column B. டேக் ஓவர், டர்ன் ஆன், டர்ன் ஆஃப்,
அது உங்களுக்கு தெரியும். டர்ன் ஆன் சுவிட்சை டர்ன் பண்றது, டர்ன் ஆன்னா ஆரம்பிக்கிறது, டர்ன் ஆஃப்னா ஸ்டாப் பண்றது, ரைட்? ஸோ 2 அப்போ 1 3 2 1 3 2 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ. ஸோ இது மாதிரி ஈஸியாகவும் கூட சில எலிமினேஷன் ட்ரிக்கை வச்சு கூட நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 141 பாருங்க, பாஸ் ஆஃப், ரைட்? பாஸ் ஆஃப், டேக் பிளேஸ். ஸோ கரெக்டா இருக்கு. பாஸ் ஆஃப்னா டேக் பிளேஸ்னு அர்த்தம். ஸோ 1 கரெக்டா இருக்கு. பாஸ் ஃபார், ரிகார்டட் டு பி. ஸோ பாஸ் ஃபார்னா என்ன அர்த்தம்? ரிகார்டட் டு பி. ஸோ சேம் கரெக்ட் மீனிங்ல இருக்கு. பாஸ் அவே, ஸோ எக்ஸ்பயர். பாஸ் அவேனா இறந்துறுதல், அதான் இறந்துறது தான் அவங்க சொல்றாங்க. ஸோ எக்ஸ்பயர் 3. பாஸ் த்ரூ, பாஸ் த்ரூனா எக்ஸ்பீரியன்ஸ், கடந்து வருதல், என்டியூர், தாங்கிறது. 1 2 3 4, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர்னு கேட்டிருக்காங்க. சி ஆஃப், டு எஸ்கார்ட் கெஸ்ட் ஃபார் ஹிஸ் டிபார்ச்சர். அதான் குட் பை சொல்றோம் இல்லையா, அதான் சி ஆஃப்ன்றது. ஸோ கரெக்டா சொல்லியிருக்காங்க. ஸோ அவருடைய பிரிதலை வந்து நம்ம போய் பார்க்கறது, அதான். ஸோ கெஸ்ட் ஃபார் ஹிஸ் டிபார்ச்சர். சி த்ரூ, சி த்ரூனா மோட்டிவ், காரணம். சென்ட் ஃபார்னா சம்மன். ஸோ சம்மன் அனுப்புவாங்க இல்லையா, எல்லாமே கரெக்டா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ இன்கரெக்ட் பேர்னு எதுவுமே கிடையாது. ஸோ நன் ஆஃப் திஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, 43 பாருங்க, வைப் அவே, ரைட்? வைப் அவே, வைப் அவுட், விண்ட் அப். ஸோ வைண்ட் அப், ஸோ வைண்ட் அப்னா உங்களுக்கு தெரியும், கிளாஸ் முடிஞ்சதை வைண்ட் அப்னு சொல்லுவாங்க. ஸோ பிரிங் டு an end. ஸோ 1 தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா 1. வைப் அவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா தொடக்கிறது, ரிமூவ் பண்றது. ஸோ 2 வைப் அவுட் அப்படின்னா டிஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வைப் அவே சொல்லுவாங்க. ஸோ வைப் அவே அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிமூவ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் 3. வைப் அவுட் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ராய் கம்ப்ளீட்லி. வைண்ட் அப்னா பிரிங் டு an end. ஸோ ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1. ஸோ 3 2 1 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பி. ஒன் 44 ஒர்க் அவுட். ஸோ ஒர்க் அவுட்னா எக்ஸசைஸ்னு ஒரு மீனிங் இருக்கு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது, ரைட்? ஒர்க் அவுட் சம்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ ஒர்க் அவுட் அப்படின்றது 1. ஒர்க் அப், ஸோ ஒர்க் அப்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நபரை என்கரேஜ் பண்றது, அதான் இன்சைட். இன்சைட்னா என்கரேஜ் பண்றது. ஸோ 3. ஒர்க் அப்பான்னா இன்ஃப்ளூயன்ஸ், தூண்டுதல். ஸோ 3 2 1 3 2 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் ஏ, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பிரேக் அபவுட், சாரி பிரேக் அவுட், அவுட் பிரேக், பிரேக் த்ரூ. ஸோ பிரேக் த்ரூனா மேஜர் அச்சீவ்மெண்ட். ஸோ 3 கரெக்டா இருக்கு. ரெண்டு இடத்துல 3 வருதா? சரி, ஓகே. பிரேக் அவுட், பிரேக் அவுட்னா என்ன அர்த்தம்னா எஸ்கேப் ஃப்ரம் பிரிசன். ஸோ ஆப்ஷன் கரெக்டா இருக்கு. அவுட் பிரேக், அவுட் பிரேக்னா பிகினிங், ரைட்? அவுட் பிரேக்னா என்ன அர்த்தம்னா பிகினிங். 1 2 3 இந்த கொரோனா டைம்லலாம் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. அவுட் பிரேக் ஆயிடுச்சு, அவுட் பிரேக் ஆயிடுச்சுன்னா, அப்படின்னா கொரோனா வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பிரேக் த்ரூ, பிரேக் த்ரூனா மேஜர் அச்சீவ்மெண்ட், பிரேக் த்ரூ கண்டுபிடிப்பு. 1 2 3, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் அவுட்கம். ஸோ அவுட்கம்னா ரிசல்ட், அவுட்கம்னா ரிசல்ட். ஓவர்கம்னா டிஃபீட். ஃபால் அவுட்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா பேட் ரிசல்ட். ஹோல்ட் அப் அப்படின்னா அட்டெம்ப்ட், திருடுறதுக்கான அட்டெம்ப்ட், ரைட்? 3 2 1 4, ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் அவுட்லுக், ஓவர்லுக், லுக் அவுட். ஸோ லுக் அவுட்னா வாட்ச் அவுட். அப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, லுக் அவுட்னா வாட்ச் அவுட். ஸோ 3 கரெக்டா இருக்கு. ஓவர்லுக், ரைட்? ஓவர்லுக் அப்படின்னா பாடன், ரைட்? ஆப்ஷன் 2வும் கரெக்டா இருக்கு. அவுட்லுக் ஆட்டிடியூட். ஸோ அவுட்லுக்னா ஒரு மேகசினே இருக்கு, அவுட்லுக்னா ஒரு நபருடைய ஆட்டிடியூட், ரைட்? ஸோ 1 2 3 ஆன்சர் கரெக்டா இருக்கு, ரைட்? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, uphold, upkeep, outlet, makeup. ஸோ uphold கன்ஃபார்ம்னு அர்த்தம். upholdனா என்ன அர்த்தம்னா uphold அப்படின்னா கன்ஃபார்ம்னு அர்த்தம். 4. upkeep, keepனா மெயின்டெனன்ஸ், ரைட்? 4 2
அவுட்லெட்னா காஸ்மெட்டிக்ஸ். அவுட்லெட்னா வெளியே நம்ம அணிகிறோம் இல்லையா, அதான் அவுட்லெட். காஸ்மெட்டிக்ஸ். மேக்கப்னா வே ஆஃப் எக்ஸ்பிரஸிங் ஆங்கிரி, கோபத்தை வெளிப்படுத்துதல். 4213. ரைட், ஓகே. 4213. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. 49th ஒன் பாருங்க. லே அவுட். ஸோ லே அவுட் இப்பதான் நம்ம பார்த்தோம், ஒரு பில்டிங்கோடைய பிளான், அதான் லே அவுட். அவுட்லே. ரைட், அவுட்லேனா எக்ஸ்பெண்டிச்சர், செலவு. ரைட், அவுட்லேனா செலவு. லே ஆஃப். லே ஆஃப்னா சஸ்பென்ஷன், டெம்பரவரியா டிஸ்மிஸ் பண்றது. ரைட், ஸோ லே ஆஃப். ரைட், பீரியட் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட். ஸோ 3, 2, 1. ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா பி. ரைட், நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, லாஸ்ட் ஒன் பாருங்க. அவுட்செட். அவுட்செட். ஸோ அவுட்செட்னா ஸ்டார்ட்னு அர்த்தம், ஆரம்பிக்கிறது. ஆஃப்செட். ஆஃப்செட்னா OFFSET. ஆஃப்செட்னா டு ரெடியூஸ் த எஃபெக்ட். டு ரெடியூஸ் த எஃபெக்ட். அப்செட். அப்செட்னா ஆன்ஷியஸ். ரைட், அப்செட்னா ஆன்ஷியஸ். ஸோ 2, 3, 1. ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் டெஸ்டோடைய 50 கொஸ்டின், ஜென்ரல் இங்கிலீஷ்க்கான 50 கொஸ்டின், ஃப்ரேசல் வெர்ப் ரிலேட்டடான 50 கொஸ்டின்ஸ் உடைய எக்ஸ்பிளனேஷன் வந்து நம்ம பார்த்தாச்சு. இது ஒக்காப் செஷன்ன்றதுனால நீங்க தான் கொஞ்சம் அதை மெமரைஸ் பண்ணணும். மோஸ்டா நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கொடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா இது ரிவைஸ் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணுவீங்கன்றதுனால தான் இந்த டெஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு 80% உங்களுக்கு போர்ஷன் வந்து கவர் ஆகிடும். ஸோ இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கங்க, இதை யூஸ் பண்ணிங்க. எல்லா டெஸ்ட்டுமே ரெகுலராக ஜென்யூனாக அட்டன் பண்ணுங்க. தேங்க்யூ.